அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கடக ராசி அன்பர்களுக்கு 2 கேது, 2ஆம் இடத்தில் கேது இருப்பதால் வாக்குஸ்தானம். குடும்பத்தில் அடிக்கடி வாக்குவாதங்கள், பிள்ளைகளுடனோ கணவருடனோ மனைவியுடனோ ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதங்கள் வந்து கொண்டே இருக்கும். அஷ்டமத்தில் 8ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், ராகு, புதன் இணைவு. கவனமாக இருத்தல் வேண்டும். தங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரே நிலைமை என்னவென்றால், தற்போது சனி பகவான் 9ஆம் இடமாகிய பாக்யஸ்தானம் சென்றிருக்கிறார். அஷ்டமத்து சனி விலகி இருக்கிறது. இது ஒரு நன்மை. இதுவரை ஏற்பட்ட உடல் உபாதைகள் அனைத்தும் குறையும். குடும்பத்தில் சுமூக உறவு திரும்பும். அனாவசிய செலவுகள் அனைத்தும் குறையும். ஆக பாக்யஸ்தானமாகிய 9இல் சனி சுக்கிரன் இணைவு தங்களுக்கு இருக்கிறது. சந்திரனுடைய சஞ்சாரத்தினால் ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கும். மனம் அமைதி இல்லாமல் பதட்டத்தோடே காணப்படுவீர்கள். எந்த நேரமும் டென்ஷனாக காணப்படுவீர்கள். ஆக தியானம், யோகா போன்றவற்றை தாங்கள் செய்தல் வேண்டும். வெளிநாட்டு வேலை சிலருக்கு சாதகமாக அமையும். வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வரலாம். வேலை செய்யும் இடத்தில் இனிமேல் நல்ல பெயர் கிடைக்கும். வருமானத்தில் பெரிய சிக்கல் இருக்காது. சனி பகவான் விலகினால் கூட 8ஆம் இடமாகிய அஷ்டமத்தில் பல கிரகங்கள் இருக்கின்றன. சூரியன், செவ்வாய், புதன், ராகு. சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். உத்தியோகம் செய்பவர்களுக்கு உழைப்பு அதிகம். உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். ஆக கவனமாக இருத்தல் வேண்டும். எதிர்பார்க்கும் பல விஷயங்கள் உங்களுக்கு தாமதத்தையும் ஏமாற்றையும் தரலாம். அனாவசியமாக கடன் வாங்குதல் கூடாது. கணவன் மனைவி உறவுகளில் மனக்கசப்புகள் வரணும் என்பதால் பேச்சில் கவனம் தேவை. விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். தினமும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். பகவத்கீதை படியுங்கள். குடும்பத்தில் அமைதி நிலவும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.